இந்த ரெண்டு பிராண்ட்ஸோட ஃபோன்ஸை நான் கம்பேர் பண்ணுவேன் நினைச்சே பார்க்கல. மோட்டோ விசஸ் விவோ. மோட்டோவோட H30 அண்ட் விவோட V23 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். மெயின் அதை கம்பேர் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் பிரைஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட 30,000 செக்மெண்ட்ஸ்குள்ள தான் வருது. மோட்டோ இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல எது பெட்டரா இருக்கும், எதை சூஸ் பண்ணா நமக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. பார்க்குற மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்த்துருவோம். டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே மோட்டோவோட H30 கொஞ்சம் புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பிளாஸ்டிக் பில்டாக கொடுத்திருந்தாலும் ரொம்பவே ஸ்லிம்மான பில்டாக கொடுத்துருக்காங்க. 6.8 mm திக்னஸோட 155 கிராம்கான வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதே நேரத்தில் ஃபோன் ஒரு பாக்ஸி டிசைனில் இருந்தது. பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்தது. பின்னாடி PMMA அப்படிங்கிற ஒரு மாதிரியான டிசைன், இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட்டை தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. அதில் ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு மேட் ஃபினிஷ், பேக்ல மோட்டோங்கிற பிராண்டிங், 3 கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து இருந்தது. அப்படியே விவோ கிட்ட வந்தோம்னா கொஞ்சம் யூனிக்கா அந்த கலர் சேஞ்சிங் எஃபெக்டோட இருந்தக்கூடிய கிளாஸ் பில்டு பேக்ல கொடுத்துருக்காங்க. இதுல 3 கேமராஸ் பின்னாடி பிளேஸ் ஆயிருக்கு. அது தவிர்த்து அலுமினியம் ஃப்ரேம்ஸும் இருக்கு. இங்க திக்னஸ்ல விவோ கிட்ட வந்தோம் அப்படின்னா 7.6 mm திக்னஸோட 175 கிராம் வெயிட்டோட இருக்கு. இங்க கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் அதிகமாகுது. பேட்டரி கன்சப்ஷனும் கொஞ்சம் அதிகம், அதோட சைஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் அதிகமாகுது. ஆனால் ரெண்டுமே ஸ்லிம்மான ஃபோன் தான். கையில் எடுத்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. திக்னஸ் வைஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மான ஃபோனா மோட்டோ வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணுது. ஆனால் டிசைன் வைஸ்ல இங்க நமக்கு விவோ ஸ்கோர் பண்ணுது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈவனாக தான் இருந்தது. என்னோட பர்சனல் ஃபேவரட்டா நான் வந்து மோட்டோ சொல்லுவேன். ரொம்பவே ஒரு ஹேண்டியான சைஸ்ல இருக்கக்கூடிய 6.7 mm திக்னஸோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் வெயிட்டும் கம்மியா இருக்கனால கண்டிப்பா கொஞ்சம் ஹேண்டியா இருக்கும். அந்த வகையில் எனக்கு அது ஓகேன்னு தான் தோணுச்சு. என்னோட பர்சனல் ஃபேவரட்டா கொஞ்சம் சட்டிலான கலர்ஸ் எனக்கு பிடிக்கும். அதனால அதே எனக்கு பெட்டரான ஆப்ஷனா தோணுச்சு. நான் இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல ஃப்ரண்ட்ல கூடிய டிஸ்பிளேஸ் அப்படின்னு வந்தோம்னா மோட்டோ கிட்டே ஆகட்டும் இல்லைனா விவோ கிட்ட ஆகட்டும் ரெண்டுமே OLED டிஸ்பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே குவாலிட்டியான பேனல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே HDR10+க்கான சப்போர்ட்ஸும் இருக்கு. அது போக நமக்கு ஃபுல் HD சப்போர்ட்டும் இருக்கு. அப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு போன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேமரா செட்டப்ஸ் அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட்ஸ்னு சொல்லலாம். கேமரா செட்டப்ல மோட்டோ கிட்ட வெறும் ஒரு பஞ்ச் ஹோல் சிங்கிள் கேமரா டாட் மட்டும் தான் இருக்கு. மற்றபடி ஒரு ஃபுல் ஸ்கிரீன் கிடைக்குது. விவோ கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 கேமராஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பழைய ஸ்டைல் இருக்கக்கூடிய நாச் வந்து இங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம்ல கொஞ்சம் நாச் அப்படிங்கறது எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு கொஞ்சம் ஸ்கிரீன்ல டிஸ்டர்பன்ஸா தான் ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால அது ஒண்ணு மட்டும் டிஸ்பிளே வைஸ்ல கொஞ்சம் மோட்டோ கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்தது. மற்றபடி இந்த ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போதையும் மோட்டோ 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன்ல கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா தோணுச்சு. விவோ வெறும் 90 ஹெர்ட்ஸ் தான் இருந்தது. கம்பேரிசன்ல ஈஸியா பெஸ்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறது நான் சஜஸ்ட் பண்றது மோட்டோ தான் சொல்லுவேன். ரெண்டுமே குட் பேனல்ஸ் தான். இந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் ஸ்கிரீன்ஸ்ல இருந்தது. இப்போ அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸ் முதல்ல செல்ஃபீஸ்ல இருந்து போகலாம். செல்ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டோ 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ்ல நிறைய விஷயங்களை கொடுக்கலனாலும் ஒரு பெட்டரான நேச்சுரல் கலரிங்ல ஓரளவுக்கு நல்ல போட்டோஸை கண்டிப்பா வந்து மோட்டோ சைட்ல இருந்து ஒர்த்தா எடுத்துக்க முடியும். அப்படியே விவோ சைட்ல வந்தோம்னா செல்ஃபிக்கே ஸ்பெசிஃபிக்கா நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி 50 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சார் கொடுத்துருந்தாங்க. செகண்டா ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபில கொடுத்துருந்தாங்க. அந்த குரூப் செல்ஃபிஸ்லாம் எடுக்கும் போதுல கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா விவோ தான் கொடுக்கும். அதனால செல்ஃபி கேமராஸ்ல பெரிய சக்சஸர் டவுட்டே இல்லாம விவோன்னு தான் சொல்லுவேன். ஆனா பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இங்க மோட்டோ ஒரு செம சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. மோட்டோட கேமரா செட்டப் பாருங்களேன். பிரைமரி ஒரு 50 மெகாபிக்சல், செகண்டரி ஒரு 50 அண்ட் ஃபைனலா ஒரு 2. அப்படியே விவோ கிட்ட வந்தோம் அப்படின்னா பிரைமரியா ஒரு 64, செகண்டரியா ஒரு 8 அண்ட் ஃபைனலா 2. 64 காமனா தெரியும் விவோ கிட்ட இருக்கிறது. அதுக்கு அடுத்து அந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல். இங்க நான் மோட்டோ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா மோட்டோ கிட்ட பிரைமரியா இருக்கக்கூடியது 50 ஓகே, செகண்டரியா இருக்கக்கூடிய 50ல நீங்க அல்ட்ரா வைடும் எடுத்துக்கலாம். அதே நேரத்துல மேக்ரோ ஷாட்ஸும் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து மோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேமராக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா மோட்டோ தான் இங்க சக்சஸர் அண்ட் வின்னர். என்ன காரணம்னா இங்க ஸ்டெபிலிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. அல்ட்ரா வைட் ஷாட்ஸுக்கு இன்னும் பெட்டரான வந்து கவரேஜ் கண்டிப்பா மோட்டோல தான் கிடைக்கும். ஃப்ரண்ட் செல்ஃபில வந்து விவோ பெஸ்டா இருந்தது. பேக் கேமராஸ்ல கண்டிப்பா மோட்டோ அந்த டைம் செட்டில் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இங்க பேட்டரின்னு வரும்போதுல பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஆனா சின்னதா ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கு. பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு விவோ கிட்ட 4200 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு ஒரு 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டோ கிட்ட வந்தோம் அப்படின்னா ஒரு 30 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி 4020 mAh கொடுத்துருக்காங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்காக அந்த 200 mAh கம்மியா இருக்கு. ஆனா பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு 200 mAh மட்டும் தான். மற்றபடி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடா ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். விவோ ஆட்டும் ஓப்போ ஆட்டும் ரெண்டுமே ஓகேவான விஷயங்களோட தான் இங்க பேட்டரிஸ் பண்ணியிருந்தாங்க. குறை கிடையாது.
ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயும் ரெண்டுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் உள்ள தான் வருது. நமக்கு விவோ கிட்ட பார்த்தோம் அப்படின்னா Fun Touch OS 12 இருக்கு. ஆனா மோட்டோ கிட்ட ஓன் யூஐ அதாவது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெட்டரான அப்கிரேட்னு சொல்லுவேன். என்னன்னா பொதுவாக ஒரு க்ளீன் அண்ட் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ஒரு பெட்டரான யூஐ இருக்கணும், எந்த ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பா அங்கே சூஸ் பண்றது மோட்டோவா தான் இருக்கும். அந்த வகையிலுமே ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஆப்ஷன் வந்து மோட்டோ தான் எனக்கு தெரிஞ்சு. இங்க நமக்கு ரெண்டுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 தான். கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விவோல அந்த க்ளீனான யூஐ கிடையாது, Fun Touch தான் இருக்குல்ல. அதனால அந்த ஒரு பெட்டர் ஆப்ஷன் இங்க கண்டிப்பா மோட்டோவா இருக்கலாம். அடுத்து நமக்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப், ரெண்டு போன்ஸ்லயுமே வந்து ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு வரும்போது இங்க விவோ வந்து 256GB வேரியன்ட் ஒன்று இருக்கு. ஆனா மோட்டோ கிட்ட அது கிடையாது. 6/8ன்னு ரெண்டு ரேம் டைப்பும் 128GB ஸ்டோரேஜ் டைப் காமனா வச்சிருக்காங்க. விவோ வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னா 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் டைப் 8 பண்ணுங்கிற வேரியன்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட இவ்வளவுதான். ஃபைனல் அண்ட் பார்ட்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா மோட்டோ இந்த டைம் வந்து சர்ப்ரைஸா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்டிராகனோட 778 பிளஸ் பர்ஃபார்மரா இங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். கேமிங்க்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு அல்ட்ரா லெவல் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ணும் அப்பர் மிட் ரேஞ்ச் அப்படிங்கும் போல கண்டிப்பா 778 பிளஸ் 5G வந்து இன்னும் பெட்டரான ஒரு அப்கிரேடா இருந்தது. நமக்கு இங்க விவோல டைமென்சிட்டியோட 9000 அந்த 920 அந்த ப்ராசஸர் வந்து பர்ஃபார்ம் பண்ணது. ரெண்டு ப்ராசஸரோட டிஃபரன்ஸ்னா ஈஸியா வந்து நான் சஜஸ்ட் பண்றது 778 பிளஸ் தான். பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா மோட்டோ கூட இந்த டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அட்டு ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ்னும் பார்க்கும்போதுலையுமே கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வந்து மோட்டோ சைட்ல இருந்த மாதிரி ஒரு சில இதோட பிரைசிங் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே 30,000 செக்மெண்ட்ஸ்ல தான் வருதுன்னு முதல்ல கவர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் 30,000 செக்மெண்ட்ஸ்குள்ள தான் வருது. மற்றபடி எல்லாமே வந்து முதல்ல கம்பேரிசன் பார்த்தது தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த லெவலுக்கு பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவும் ரிவ்யூஸ் எடுத்துட்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.